அதுக்கப்புறமா தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது. அவங்க அப்பா அம்மா பொண்ணுங்க பார்க்கறதுக்கு இங்கடா போலாம் வா, இந்த இடத்துல போலாம் வா, அங்க போலாமான்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்படி கூப்பிடும்போது இல்லம்மா நான் வந்து எந்த பொண்ணையும் நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணை நான் காதலிச்சுட்டு இருக்கிறேன் அந்த பொண்ணு. அது என்ன ஜாதி அப்படின்னு அவங்க பெற்றவங்க நார்மல் தானே, நம்ம ஊர்ல அந்த இல்லாம போகாது. எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் எங்கே சுற்றினாலும் நம்ம நாட்டில் கடைசியில் ஜாதியில் வந்து தான் நிற்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்கு, அவன் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது ஆள் பார்க்க நல்லா இருக்கான், வசதியான பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னா அம்மா சோஃபாவில் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு டம்ளர் காஃபி கேட்டு பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம். நான் சொல்கிறது 1988. உடனே அந்த பையன் எந்த ஜாதி என்ன எந்த டம்ளரில் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிற மாதிரி இருக்கிற சூழல். அப்புறம் இவன் இந்த டாக்டர் சொல்லிடுறாரு, எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அது எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்பேன், நான் பார்த்துக்கலாம், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஏற்கனவே வேலூரில் வச்சு நான் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வந்து நேராக போய் அந்த பொண்ணுடைய வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்டு நேராக அந்த வீட்டில் போய் அந்த அம்மா பார்த்து, நீ என்ன பொண்ணாக வளர்த்துருக்குற, அப்படி இப்படின்னு சண்டை, பொண்ணு உன்னோட வீட்டுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் போட்டு சண்டை போட்டு ரகலை போட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்லேயும் அது ஷாக் தான். பொண்ணு ஆணை விட பெண் வீட்டில் ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. அப்புறம் ஷாக் ஆனாங்க. அப்புறம் இந்த அம்மா போய் பார்த்து வந்து அதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு. பட் எப்படியோ போராடி 2 பேரும் கல்யாணம் பண்ணினாங்க. அவங்க கல்யாண செலவு பண்ணாங்க, இந்த டாக்டர் வீட்டில் ரிசப்ஷன் செலவு பண்ணினாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் தான் நல்லா போச்சாமா, 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்களாம். ஆனால் இவருடைய அம்மா வந்து திரும்ப திரும்ப இந்த பொண்ணு என்ன சீதனம் கொண்டு வந்திருந்தா, நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு டாக்டர் மாப்பிள்ளைன்னா எப்படி அப்படின்னு. ஒரு நாள் விளையாட்டு மாதிரி, அது என்ன டாக்டர்னு மனசு டாக்டரா, அது மிருக டாக்டர் தானே. அது இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. அது சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. நீ ஏன்ப்பா அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கூட கேட்டான் அம்மா. இல்லை ஏதோ வந்துடுச்சு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் அவ கதை இதெல்லாமே. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறா, வந்து கொஞ்ச நாள் தான் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் அவங்க அம்மா திரும்ப 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 ஸ்ரீதனம் ஒழுங்காக கொண்டு வரல, இந்த பொண்ணு வேறு ஜாதி, அதை சொல்லி சொல்லி அவங்கள மைண்டை கரப்ட் பண்ணிட்டாங்க அந்த பையனுக்கு. அதனால் அவருக்கு என் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஏதாவது ஒன்று பேசினா சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்காது, அப்படி வருகிற பொழுதெல்லாம் என்னை அடிக்க ஆரம்பித்தார். ஓகே, அடிச்சுட்டு நான் அழுகிறத பார்த்துட்டு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது தண்ணி போட்டு வருவார்.